இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 51:3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் சீயோனை ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்திரங்களை ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வழிகளை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அதில் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன் துயரம் எல்லாவற்றையும் நீ மறக்கும்படியாய் உனக்கு ஆறுதல் செய்கிறதான தேவன். எவைகளெல்லாம் பாழாய் போனது, ஒன்றுக்கும் இல்லாமல் வெறுமையாய் போனது, இனி அது தேறுவதில்லை, பாலைவனத்தை போல் அது காணப்படுகிறது என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அதை என் தேவனாகிய கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவரும் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவருமாய் இருக்கின்றபடியால் வனாந்திரம் போன்றதான உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததான சகல நற்கனிகளும் நிறைந்ததான ஏதேன் தோட்டத்தை போல் தேறுதல் அடையும்படியாய் செய்வார். இனி நீ கலங்க தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் மாறுதல் அடையும்படியாய் செய்தோ, நீ நினைத்தும் கிரகித்தும் பார்க்க முடியாத அதிசய வண்ணமாய் உன்னிலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்த தோட்டத்தின் சமாதானமும் தோட்டத்தின் நன்மைகளையும் தோட்டத்தில் உள்ளதான பலவிதமான மகிழ்ச்சினாலும் உன்னை நிரப்பி ஏதேன் தோட்டத்தை போல நீ எல்லாவற்றிலும் செழித்தோங்கி இனி நீ துயரத்தினாலும் துக்கத்தினாலும் மூழ்கி போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னை தம்முடைய மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே நிரப்புவார். நீயோ கர்த்தரை துதிகீதம் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உன் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை எல்லா சூழ்நிலையிலும் நேசிக்கின்றதான எங்கள் அன்பின் தகப்பனே, இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் துயரப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதிலே நன்மையை விளங்க பண்ணுவீராக. பாலாய் போனதை கட்டி எழுப்புகிறவராய் இருப்பீராக. வனாந்திரம் போனதை ஏதேன் தோட்டத்தை போல சமாதானமும் சௌக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததான தோட்டமாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகள் இனி உமக்குள் சந்தோஷிக்கும்படியாய் அவர்களுடைய நாவுகள் உம்மை துதிக்கும் துதியால் நிரப்பப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.